இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்று எடுக்கிறது எப்படி அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஃபேமிலி ரேஷன் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னால் நம்ம டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி அப்லோட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். அது எப்படி அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு எடுத்துக்கங்க. ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டு ஆதார் நம்பர் அப்படின்ற கேட்டிருக்க இடத்துல வந்து உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் பாரில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா கேன் நம்பர் அப்படின்ட்டு கேன் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். இப்போ இந்த கேன் நம்பர் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி நம்மளோட டீட்டெயில்ஸை நம்மளோட டேட்டாவை நம்ம ஆல்ரெடி என்ட்ரு பண்ணியிருப்போம் கேன் நம்பர் க்ரியேட் பண்ணி. கேன் நம்பர் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை கேன் நம்பர் பற்றி தெரியாதவங்க. அடுத்து வந்து அந்த கேன் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்துருச்சுல, இப்போது இதில் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் போயிடும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ், கேன் நம்பர் என்ன ரெஜிஸ்டர் பண்ணமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வியூ ஆகும். அது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக், தாலுக், ரெவன்யூ வில்லேஜ் இதையெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரீட்டு, வில்லேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டோர் நம்பரு, பின்கோடு, இதில் என்னெல்லாம் ரெட் கலரில் இருக்குதோ அதெல்லாம் கம்பல்சரி நம்ம கொடுத்து தான் ஆகணும். கொடுத்துட்டு அடுத்து கீழே வந்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அடுத்து யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து நேம் என்ட்ரு பண்ணுறோம். அடுத்து யாருக்கு நேம் என்ட்ரு பண்ணணுமோ அவங்களோட ஏஜு. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அவங்க மேலா ஃபீமேலா அப்படின்ற டீட்டெயில்ஸு சேம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணமோ அதே மாதிரி தான். அடுத்து இவங்க வந்து ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ஹெட்டுக்கு இவங்க என்ன வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸு. அடுத்து வந்து அவங்களோட ப்ரொஃபஷன், அதாவது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட் டிபெண்டன்ட் கொடுத்துக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அவங்க என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து அவங்கள ஆட் பண்ணிடணும். அடுத்து ரெண்டு பேரை ஆட் பண்ணுறோன்னா அடுத்த கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா சரி, அடுத்த ஃபேமிலி மெம்பர் இருக்காங்கன்னா அடுத்த ஃபேமிலி மெம்பரையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இவங்க வந்து 3 பேர் அப்படின்றதுனால 3 பேர் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நம்ம போயிடுறோம். ஸோ சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். அடுத்த பேஜ் என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ கேட்டிருக்கோம். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா ஃபோட்டோவை அந்த ஆடுன்ற ஆப்ஷனுக்கு போகும்போது ஆல்ரெடி ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி 50 கேபிக்கு உள்ள அதோட ரீசைஸ் பண்ணி அதை நம்ம வச்சுருப்போம். அதை அப்லோட் பண்ணோம்னா தான் அப்லோட் ஆகும். ஏன்னா ஃபோட்டோ வந்து 50 கேபிக்கு உள்ளே தான் இருக்கணும். அப்போ மட்டும்தான் அது எடுத்துக்கும். 50 கேபிக்கு மேலே இருந்தால் அது எடுத்துக்காது. அதுக்காக தான் நான் கரெக்டாக இதை மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன். ஃபோட்டோ 50 கேபிக்கு உள்ளே தான் இருக்கணும். அதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆதார் கொடுக்கலாம். ஆதார் கொடுக்கும்போது ஆதார் வந்து டாக்குமெண்ட் வந்து நம்ம அடுத்து கொடுப்போம். அது எல்லாமே 200 கேபி இருக்கலாம். 200 கேபி வரைக்கும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ரேஷன் கார்டும் அதே மாதிரி தான் 200 கேபி வரைக்கும் இருக்கலாம். நீங்கள் ஆடுங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு அந்த ரேஷன் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு. இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் டாக்குமெண்ட்டுக்கு மேலே டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்ளிகண்ட் சைன் பண்ணி எகைன் ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் 200 கேபிக்கு உள்ளே தான் இருக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துங்க. டாக்குமெண்ட் எல்லாமே 200 கேபிக்கு உள்ளே தான் இருக்கணும். அப்போ மட்டும்தான் அப்லோட் ஆகும் நமக்கு. இப்போ 4 டாக்குமெண்ட்டையும் நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா மேக் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு காமிக்கும். அந்த மேக் பேமெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு போய்டும். பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப் நமக்கு வந்துடும். நம்ம கையில் வச்சுக்க வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ. ஓகே, பயனுள்ளதாக இருக்கும்னு விரும்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.